புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்த புதுப்பட்டி கிராமத்தில் பட்டியல் இனத்தவர்கள் சுடுகாடாய் பயன்படுத்தி வந்த இடத்தை ஊரணி என தெரிவித்து அதனை பயன்படுத்தக்கூடாது என நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் தடையை மீறி இறந்தவரின் உடலை அதே இடத்தில் எரித்ததால் பரபரப்பு நிலவியது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பசுபதி. வணக்கம் பசுபதி, விவரங்கள். வணக்கம். தனியார் ஒருவர் பொதுநல வழக்கு தொடர்ந்து ஊரணி என்று நீதிமன்றம் உத்தரவிட்ட இடத்தில் சடலத்தை எரித்த பொதுமக்கள் கோட்டாட்சியர் கோகுல் சிங் பேச்சுவார்த்தை நடத்தியும் டிஎஸ்பி திவ்யா தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் மற்றும் ஊர்காவல் படையினர் குவிக்கப்பட்டிருந்தும் தடையை மீறி ஏற்கனவே சுடுகாடாக பயன்படுத்தி வந்ததை தற்போது நீதிமன்றத்தில் வழக்கில் உள்ள இடத்தில் இறந்தவர் சடலம் எரிக்கப்பட்டதால் பரபரப்பு. நம்ம புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அடுத்த கட்டலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட புதுப்பட்டியில் பட்டியலினத்தவர் பலர் வசித்து வருகின்றனர். அங்கு சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்களில் நூற்றுக்கணக்கானோர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் அங்கு வாழும் மக்கள் இயற்கை மரணம் அல்லது நோய்வாய்ப்பட்டு இறந்தாலோ புதைப்பதற்கு தகனம் செய்வதற்கு சுடுகாடு இல்லாமல் தவித்து வருகின்றனர். அவர்கள் இதுநாள் வரை சுடுகாடாக பயன்படுத்தி வந்த இடத்தை தனியார் ஒருவர் பொதுநல வழக்கு தொடர்ந்து தவறான சர்வே எண் சமர்ப்பித்தும் அந்த இடம் ஊரணிக்கு சொந்தமானது என்று அந்த இடத்தை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தாக்கல் செய்து உத்தரவு பெற்று அந்த இடத்தின் முன்பாக ஒரு பேனர் வச்சிருந்தாரு. இந்த நிலையில் அறிவிப்பு பேனரில் குறிப்பிட்டுள்ள எண் தவறானது என்றும் தங்களிடம் இது குறித்தான ஆதாரம் உள்ளது என்றும் சம்பந்தப்பட்ட துறையினர்கள் கள ஆய்வு செய்து அந்த இடத்தை மீட்டு அப்பகுதிக்கு நிரந்தர சுடுகாடு அமைத்து தர வேண்டும் என அந்த பகுதி மக்கள் மற்றும் இளைஞர்கள், பெண்கள் என அனைவரும் கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்நிலையில் நேற்று அந்த ஊரைச் சேர்ந்த சடையாண்டி என்ற முதியவர் வயது மூப்பால இறந்துட்டாரு. இறந்த உடனே என்ன பண்ணியிருக்காங்க, நேற்று காலையிலிருந்து மாலை வரையும் தொடர்ந்து போராட்டம் பண்ணியிருக்காங்க. அதை மீறியும் போலீசார் மற்றும் வட்டாட்சியர், கோட்டாட்சியர் உள்ளிட்ட போன்றவர் பேச்சுவார்த்தை நடத்தியும் அதை தாண்டி அந்த இடத்துல எரிச்சிருக்காங்க. அதனால அந்த பகுதியில் ஃபுல்லாவே பரபரப்பான சூழ்நிலை நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பசுபதி.